உலகத்துக்கு ஒரு பெரிய கொடுமை, மனிதநேய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தடுப்பதற்காக ஏற்பாடு செய்து அனைவரையும் ஒன்று திரட்டி முதல்வரையும் அழைத்து சட்டமன்றத்திலே அடுத்து தீர்மானம் நிறைவேற்றப் போகிறோம் என்ற ஒரு சிப்பற்ற ஒரு அருமையான ஒரு அறிவிப்பையும் தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வரையும் சிறப்பான வகையில் அழைத்து ஏற்பாடுகளை செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அனைவர் சார்பாக அன்பார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குறிப்பாக தோழர் சண்முகம் அவர்கள் இந்த மாநாட்டினுடைய தலைவர். அவருக்கு உறுதுணையாக இருக்கிறவர்கள் இந்நாள் முன்னாள் எந்நாளும் இருக்கக்கூடிய தோழர்கள் அவர்கள் மட்டுமல்ல, என்றைக்கும் இந்த மேடையில் இருக்கிற நாங்களும் தெளிவாக அந்த உணர்வை, அந்த கொடியை, அந்த உரிமையை முழங்குவோம் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒன்று. தோழர்களே, ஒன்றே ஒன்று என்னவென்றால், இந்த காசா இனப்படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று இதில் தலைப்பை போட்டிருக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, முதல்வர் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு சொல்லும்போது இதில் ஒரு சின்ன திருத்தத்தை செய்தார். முதல்ல என்ன அந்த திருத்தம் தெரியுமா? இது வெறும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு முடியாது. ஆகவே காசா இனப்படுகொலை கண்டித்துக்கின்ற கண்டன இயக்கம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த இயக்கம் இந்த ஒரு நிகழ்ச்சியோடு முடிந்து விடாது. இதனுடைய எதிரொலி, செயல் திட்டம், தேவை எல்லா இடங்களிலும் பரவும் என்பதுதான் மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, மனித நேயம் மிக முக்கியமான. இதில் நம்முடைய ஒன்றே ஒன்று, அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஐநா சபை எதற்கு இருக்கிறது? என்ன கொழுபொம்மையா? ஒரு அதிகாரம் இல்லாமல் அவர்கள் என்ன வேடிக்கை காட்டுகிற விந்தை மனிதர்களா? ஐநா சபையிலே மனித உரிமை ஆணையம் என்பது இருக்கிறது. அந்த மனித உரிமை ஆணையம் என்ன தீர்மானத்தை போட்டிருக்கிறது? இதோ என்னுடைய கையிலே இருக்கிறது ஆதாரத்தோடு. அந்த தீர்மானத்திலே சிறப்பாக சொல்லுகிற போது மிக முக்கியமாக காசாவிலே இஸ்ரேலால் நடத்தப்படுவது ஒரு இனப்படுகொலை, ஜெனோசைட் என்பதை அவர்கள் அறிவித்த நேரத்தில் குற்றவாளியாக இஸ்ரேலை நிறுத்தி இருக்கிறது, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அப்படி குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே அந்த குற்றவாளிக்கு விசாரணையோடு தண்டனை வேண்டாமா? அந்த குற்றவாளிக்கு விதவிதமான அளவிற்கு உலகத்தாருடைய கண்டம் எவ்வளவு கொடுமைகள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார்கள். இங்கே இந்த இயக்கத்துக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் நண்பர்களே, சிறப்பாக இந்த அழைப்பிலே கம்யூனிஸ்டோர்களும் திராவிடர் கழகத்தோடும் எப்போதும் சிக்கனமாக இருப்போம், சிறப்பாக செய்ய வேண்டிய கருத்துக்களை செய்வோம், சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லுவோம். இதில் இருக்கிற விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு விளக்கமே போதும். தெளிவாக காசா பகுதியில் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் 66,000 பேர், சில நாடுகளுடைய எண்ணிக்கையே கூட இவ்வளவு கிடையாது. உலக நாடுகள், ஐக்கிய நாடுகளிலே 66,000 பேர் அல்ல, 2000, 3000, 10,000 உள்ளவர்களெல்லாம் தனி நாடாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 60,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது. எவ்வளவு பெரிய கொலைகார நிலை! உயிர்கள் அல்லவா, மனித உயிர்கள் அல்லவா? மதங்கள் பிரிக்கலாம், ஆனால் நாங்கள் மனங்களால் ஒன்றுபட்டிருக்கிறோம். மனங்கள் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய சூழல் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அழகாக சொன்னார் முதல்வர்கள். இன்னும் கேட்டால் அக்டோபர் முதல் 2023 முதல் அக்டோபர் வரையிலே தோழர்களே, இந்த நேரம் வரையிலே ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய வந்த பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட்டு வருகின்றன. என்னையா கொடுமை! இதில் என்ன அரசியல் இருக்கிறது? இதில் இந்த லட்சணத்தில் ட்ரம்ப் நோபல் பரிசு வேட்டையாளர். அவர் அப்படிப்பட்ட நோபல் பரிசு வேட்டையாளரான ட்ரம்ப் பன்னாட்டு தசாவதாரங்களிலே ஒருவர். அவர் பன்னாட்டு தசாவதாரம் தான். ஒவ்வொரு இடத்துல இங்கே பார்த்தால் ஒரு மாதிரி சொல்லுவார், அங்கே பார்த்தால் வேறு விதமாக சொல்லுவார். அவர்களோடு கூடி குலவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை மீற முடியாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இது ஒரு மக்கள் இயக்கமாக கட்டெடுத்து நாடெங்கும் பிரச்சார இயக்கமாக சென்று கொண்டிருக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. அதுதான்
மிக முக்கியம். அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்னபோது அந்த இனப்படுகொலைக்கு எங்கே நடவடிக்கை? இனப்படுகொலை இலங்கையில் இனப்படுகொலை நடவடிக்கை கிடையாது. அதே போல காசாவில் இனப்படுகொலை நடவடிக்கை கிடையாது. எங்கெல்லாம் மனித நேயத்துக்கு இடமில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருப்பதுதான் இந்த மக்கள் கூட்டம். இதிலே கட்சி இல்லை, ஜாதி இல்லை, வேறுபாடு இல்லை. இவைகளை நன்றாக உணர்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம், இந்த கோரிக்கைகளை செய்வோம். சட்டமன்றத்திலே ஒரு மாநில சட்டமன்றம் தானே நினைக்காதீர்கள். இந்த மண் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மண். இந்த மண் தான் சிறப்பான மண். எனவே தமிழ்நாட்டில் இருந்து எது கிளம்பினாலும் அது வெற்றியாக இருக்க மட்டுமல்ல, உலகத்துக்கே ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பெரியார் மண்ணிலே, புரட்சி மண்ணிலே, சிங்கேஸ்வரர் மண்ணிலே, புரட்சிகரமான அத்துணை பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய காமராஜர் மண்ணிலே மிகப்பெரிய அளவிற்கு இது வந்திருக்கிறது. எனவே தான் கைகோர்த்து நிற்கிறோம். கைகோர்த்து வாருங்கள், கன்னட இயக்கமாக இதை கட்டி கொண்டு போவோம். நன்றி, வணக்கம். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், வன்முறையை கண்டிக்கிறோம், மனித நேயத்தோடு கண்டிக்கிறோம். ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றி. இது முதல் கட்டம், இது முடிவல்ல. இந்த முதல் கட்டத்தில் நாம் தொடங்கி இருக்கிறோம். இது வளர வேண்டும். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன்.